ஒன்றிய அரசுக்கு ஒரு குரல் சொல்லி இருக்காரு வள்ளுவர். இன்றைய ஒன்றிய அரசுக்கு எப்பா நிதியெல்லாம் வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்காத, எங்க ஐயா கஷ்டப்படுறாரு, கல்வி நிதியை நீயே சேர்த்து வச்சுக்கிட்ட தர மாட்டேங்கிற, வெள்ள நிவாரணம் கொடுக்க மாட்டேங்கிற, உரிய நிதி வரமாட்டேங்குது. எங்க தமிழ் மாநிலத்தில் இவர் எப்படியும் உருண்டு புரண்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய நிதியை வாங்கிட்டு போறீங்க எங்கிட்ட இருந்து, ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏப்பா காக்கை மாதிரியாவது நீங்க வாழக்கூடாதா? வள்ளுவர் சொல்றார், காக்கை இருக்கே சேர்ந்த பொருளை பார்த்த பொருளை மறைக்காது, தனக்கென்று ஒதுக்காது, கரையும் கா கா என்று கரையும், கூட்டத்தை சேர்க்கும், எல்லா காக்கைகளும் மொத்தமாக சேர்ந்துதான் உண்ணும். அதுதான் காக்கையின் குணம். காக்கை கரவா கரைந்து உண்ணும், ஆக்கமும் அண்ண நீரார்க்கே உள. எங்க ஜிஎஸ்டியை நீ எடுத்துக்கிட்டு ஊர் காக்கைகளுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கியே, எங்க தமிழ்நாடு என்ன ஆவது? காக்கை கரவா கரைந்துண்ணும், ஆக்கமும் அண்ண நீரார்க்கே உள. ஒன்றிய அரசுக்கு பொருந்துகிற குரல்.